அல்லேலூயா. அதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் இந்த தலைமை சபைக்குள்ளே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். காரிசேரிக்கு ஒரு நபர் தேவை, வடமலாபுரத்திற்கு ஒரு நபர் தேவை, வெள்ளூருக்கு ஒரு நபர் தேவை, கார்த்திகைப்பட்டியிலே தடையாய் போன ஊழியத்தை மீண்டும் கட்டுவதற்கு ஒரு ஊழியக்காரன் தேவை, பழையாபுரத்திலே ஊழியம் நடக்கிறது, குவளக்கண்ணிலே ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வம்சாவரத்தில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா இடத்திலும் ஆண்டுடைய மகத்தான ஊழியத்தை செய்வதற்கு ஒரு நல்ல பிரித்தெடுக்கப்பட்ட தலைவன் ஆண்டவருக்கு தேவை. அந்த தலைவன், அந்த தலைவி நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்பினா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். கர்த்தரே என்னை பலப்படுத்துவீராக, உடைய வல்லமை எனக்கு தருவீராக, உடைய வரங்களை எனக்கு தருவீராக, உடைய அபிஷேகங்களை எனக்கு தருவீராக. நான் இப்படிப்பட்ட சபைக்கு எடுத்த தரிசனத்திலே கடந்து வருவதற்கும், புதிய ஆண்டவரே காரியங்களை செய்வதற்கும், பெரிய காரியங்களை செய்வதற்கும் இந்த வருடம் கர்த்தர் எனக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்குள் வந்து நிறைவேற்றுவீராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அதை தொடர்ந்து இன்னும் நாகர்கோவிலில் 5 இடங்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அல்லேலூயா. இப்ப எனக்கு அப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தவர் ஏன் உங்களுக்கு தரமாட்டாரா? ஊழிய வாஞ்சையுள்ள நீங்கள் கர்த்தருக்காய் எழும்புவீர்களானால் உங்களுக்குள்ளிருந்தும் 5 அல்ல 1000கணக்கான சபைகளை கர்த்தர் எழுப்ப முடியும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் இப்போது சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. 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 அப்ப இந்த ஜனங்கள் இந்த மோசேயினுடைய விசுவாசத்தை பார்த்து கொஞ்சம் முன்ன வராங்க, அடுத்து அவங்க கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, பின்னாடி ஓடிடுறாங்க. நல்லது நடக்கும்போது வராங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க, மறுபடியும் பின்னாடி ஓடி போயிடுறாங்க. அற்புதம் நடக்கும்போது வராங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க, ஓடிடுறாங்க. வியாதி சுகமாகும் போது வராங்க, அப்புறம் என்ன செய்யறாங்க, ஓடி போயிடுறாங்க. இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு மோசைக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த மோசை ஒரு நாள் என்ன செய்யல, தன் கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் தான் தெரியப்படுத்தினார் ஒழிய எந்த ஜனத்தினிடத்திலும் என்ன செய்யல, தெரியப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பார்வோன் இடத்தில் போகின்றார், என் ஜனத்தை ஆராதிக்க விட வேண்டும், இவ்வளவு காலம் உனக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அடிமையாக இருந்தோம், பரவாயில்லை, ஆனால் நாங்கள் விசேஷமாக எங்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்தி கொண்டாட வேண்டும், அந்த கொண்டாட்டத்திற்கு என் ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அனுப்ப வேண்டும் என்று முறையிடும் பொழுது அந்த பார்வோன் தன் மனதிலே கடினப்புள்ள இருதயமாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்புறம் இப்படி இவன் வந்து கேட்டுட்டானே, இவன் மூலமா இந்த ஜனங்கள் இவன் பேச்சை கேட்டு ஓடிடுவாங்களே, இனிமே நம்ம தேசம் பாழாயிருமே, நாம பல திட்டங்களை போட்டு வச்சோமே, இந்த ஜனங்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அடிமையா இருந்து பல நல்ல காரியங்களை இவங்க மூலமா தான் நம்ம தேசத்துல நம்ம நடத்தி இருக்கிறோம், நம்ம மக்கள் இவங்க மூலமா தான் நல்லா இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்காங்க, இப்ப இவன் நமக்கு கெடுதலையா வந்துட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு மோசே மேல உள்ள கோபத்து நிமித்தம் அவன் அங்கே இருந்த ஜனங்களை கடினமாய் நடத்த ஆரம்பிச்சிட்டான். செங்கல் உருவாக்கணும், செங்கல் உருவாக்கணும்னா மண்ணு வேணும், மண்ணு கொண்டு வந்தால் மட்டும் போதாது, தண்ணி வேணும், தண்ணியை ஊற்றி மண்ணை குழைச்சி செங்கலை உண்டு பண்ணுறதுக்கு நெருப்பு வேணும், நெருப்பு வேணும்னா எரிக்கிறதுக்கு என்ன வேணும், வைக்கல் வேணும். அப்போ இவன் சொல்கிறான், உனக்கு இது வரைக்கும் நான் வைக்கல் கொடுத்தேன், நீ செங்கலை உண்டாக்கி கொடுத்துட்டு ஈஸியா, இனிமே நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், செங்கலை உருவாக்குவதற்கு என்ன செய்ய மாட்டேன், வைக்கல் தரமாட்டேன். நீ என்ன செய்யணும், வைக்கல் எங்கே கிடக்க தேடி போய் பிறக்கிட்டு வந்து அன்னைக்கு எவ்வளோ செங்கல் உண்டாக்கப்பட வேண்டுமோ அத்தனை செங்கல் என்ன செய்யணும், உண்டாக்கி என்கிட்ட கணக்கு என்ன செய்யணும், ஒப்புவிக்கணும் அப்படின்னு இந்த பார்வோன் என்ன செஞ்சாச்சு, கட்டளை போட்டாச்சு. அல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு மென்மேலும் கஷ்டங்கள் வந்து விட்டது, ஆனால் அந்த கஷ்டத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் மண்ணை குலைப்பான், ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு வருவான், ஒரு கூட்டம் என்ன செய்யும், வைக்கல போய் பிறக்கிட்டு வரும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் நடக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஒருத்த மட்டுமே வைக்கல பிறக்கிட்டு வந்து, ஒருத்த மட்டுமே மண்ணை கொண்டு வந்து, ஒருத்த மட்டுமே தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் வேலை செஞ்சு டெய்லி எவ்வளவு செங்கல் கொடுக்கணுமோ அதை கொடுக்கவே முடியாது. ஆனால் எல்லாரும் ஒன்று இணைந்தால் அங்கே காரியம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அந்த நிர்வாக திறமை தான் எதிரி மூலமாகவே கற்பிக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒரு ஒன்று இணைகிற ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு எதிரி கஷ்டப்படுத்துறானோ அந்த கஷ்டத்துல குடும்பமா இருக்கிற நீங்க, அப்பா தனியாகவும் அம்மா தனியாகவும் பிள்ளைகள் தனியாகவும் ஒரு நாளும் போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக ஒன்று இணையும் போது, கர்த்தருக்குள் நீங்கள் ஒன்று இணையும் பொழுது உங்கள் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா.
அல்ல வச்சுங்களேன். அப்ப இப்படி சம்பவம் நடக்குது, அவங்க ஒன்று கூடுறாங்க. ஆனாலும் அவங்க செங்கல் இருக்கிற வேலை என்ன செய்யல, நிறுத்தல, செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் இந்த ஜனம் படுகிற கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்கினார், அநேக வாதைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் நம்பிக்கையின் நங்கூரமாய் இருந்த நைல் நதியை அவர் ரத்தமாய் மாற்றிவிட்டார். அந்த நதிக்குள்ளே இருந்த உயிரினங்கள் எல்லாம் என்ன செஞ்சது, செத்து போயிட்டு. தவளைகளை கொண்டு வந்தார், கல் மலையை கொண்டு வந்தார். பயங்கரமான சம்பவங்கள் உள்ளே நடந்தது. அவங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சது, செத்து மடிந்தது. ஒரு வீடு கூட மிஞ்சலன்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்ல வச்சுங்களேன். இருந்த எல்லாருடைய வீட்டிலும் இருந்த ஆண் பிள்ளைகள், தலைப்பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, செத்து மடிந்து போனார்கள். அப்பொழுது அவன் மனசு என்ன செய்கிறது, மாற்றம் அடைகிறது. அல்ல வச்சுங்களேன். ஆண்டுடைய கரத்தினுடைய வல்லமையை அவன் கண்ட பிற்பாடுதான் உங்களை அவன் என்ன செய்வான், அனுப்புவான் என்று ஏற்கனவே ஆண்டவர் மோசேயின் இடத்துல வாக்குத்தத்தமாய் சொன்னார். அல்ல வச்சுங்களேன். அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது, எகிப்தின் ராஜா என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை அவன் போக விடமாட்டான் என்று கர்த்தராகிய நான் அறிவேன் என்றும், ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த பார்வோனை போல, இந்த பார்வோனின் ஆவி போல எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, அந்த கட்டி வைத்திருக்கிற அசுத்தாவினுடைய கூட்டம் ஆண்டவருடைய கரத்தினுடைய வல்லமையை கண்ட பிற்பாடு அது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களை விட்டு ஓடி விடும் என்று. கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டோம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டோம். இந்த நாள் கூடி வந்திருக்கின்ற இந்த அக்டோபர் மாதத்தின் 2வது வாரத்தினுடைய ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை கர்த்தர் சகல வாதைகளினால் அல்ல, பிசாசுக்கு வரப்போகிற கஷ்டத்தை நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு விரோதமாக இருக்கிற, துன்புறுத்தி கொண்டிருக்கிற, கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற சகல காரியங்களை கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி வாதிப்பார், அவைகளிலிருந்து விடுதலை செய்வார், என்னை அதிசயமாய் வாழ வைப்பார் என்று கர்த்தரே வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். ஹல்லேலூயா. 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 ஆமா, அவங்களை நடத்தி வாரார். செங்கடல் வந்துருச்சு, 2ஆ பிளந்துட்டார். ஹல்லேலூயா. செங்கடல் வந்துருச்சு, 2ஆ பிளந்துட்டார். செங்கடலை பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் முன்னே இருந்தார். செங்கடலுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி யார் தான் இருந்தார்? இந்த பாதையை சரி செய்ய வேண்டும், இந்த பாதையில நீ கடந்து போகணும், ஏன்னா இந்த பாதையில தான் உன் எதிரி என்ன செய்யணும், சங்காரமாகணும், உனக்கு விரோதமாக இருக்கிறவைகள் அந்த இடத்துல என்ன செய்யணும், அழிக்கப்பட்டு போகணும்னு கர்த்தர் முன்னமே திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ஆராதிப்பதற்கு புதுப்பட்டி கிராமத்திலிருந்து இங்க வர்றீங்க, இடையங்குளத்திலிருந்து வர்றீங்க, மம்சாபுரத்திலிருந்து வர்றீங்க, ராஜபாளையத்திலிருந்து வர்றீங்க, அங்க ஹவுசிங் போர்டு வணியம்பட்டியிலிருந்து வர்றீங்க, கார்த்திகப்பட்டியிலிருந்து வர்றீங்க, இப்படி பலதரப்பட்ட ஏரியாவிலிருந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. இந்த இடத்தில் தான் உங்களுடைய எதிரியான சாத்தான் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளைக்கு முன் குறித்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சகலவித உங்களை துன்புறுத்தி கொண்டிருந்த, உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த பலவிதமான சோதனைகளில் தள்ளிவிட்டு இருந்த அந்த சாத்தான் இந்த இடத்தில் ஏற்கனவே சங்கரிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னோட இருக்கிறவர், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க இருந்து போகும்போது நீங்க எப்படி போகணும், சந்தோஷமா போகணும். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு முன்னாடி போய் கோணலானதை செவைப்படுத்தி விட்டார், கரடானதை சமப்படுத்தி விட்டார், தடைகளை எல்லாம் உடைத்து விட்டார். அவர் எனக்கு நல்ல நம்பிக்கை நாயகனாக எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தினாலே என் கரத்தை பிடித்திருக்கின்றார். நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், அவரை விட்டு போக முடியாது. ஏன்னா என் கையை பிடிச்சதே அவர் தான். அல்லேலூயா. ஐயா, நானா உன்னை பிடிச்சா எனக்கு பலவீனம் வரும், எனக்கு சோர்வு வரும், அந்த நேரத்தில் நினைச்சிருவேன், விட்டுருவேன். ஆனால் என் தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே என்னை பிடித்து கொண்டார். நானே விட்டு போகணும்னு நினைச்சா கூட என் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் விடவே மாட்டார். அல்லேலூயா. 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 ஆமா, அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்து அதிசயம் செய்து அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, செங்கடலில் இருந்து விடுதலை செய்து அதுக்கு அடுத்து கொண்டு வந்துட்டார்.